ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், போன வாரம் ஒரு டெரரான மார்க்கெட் பர்ஃபார்மன்ஸில் மண்டே பாசிட்டிவில் ஆரம்பித்து ஃப்ரைடே மார்னிங் வரைக்கும் மார்க்கெட் செல் ஆஃப் தான். ஃப்ரைடே ஆஃப்டர்நூனாக ஒரு சின்ன பாசிட்டிவ் ரேலி நடந்துச்சு. ஃபெப்ரவரி லாஸ்ட் வீக்கே மார்க்கெட் செல் ஆஃப் பெருசுன்னு நினச்சா மார்ச் மாதம் சூப்பராக ஆரம்பிச்சிருக்கு. இந்த வீடியோ மார்க்கெட் செல் ஆஃப் பார்ட் 2. பார்ட் 1 வீடியோ நான் போன வாரம் போட்டிருக்கிறேன். அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ இன்னும் தெளிவாக புரியும். அந்த வீடியோ பார்க்காதவங்க மேலே இருக்க இந்த பேனரை கிளிக் பண்ணுங்கள், இல்லை கீழே வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் கண்டிப்பாக பாருங்கள். எப்பயும் சொல்கிறது தான், இந்த வீடியோ தான் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முடிஞ்சால் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். என் பேர் கார்த்தி, வெல்கம் டு துட்டு மணி மணி. போன வாரம் எங்கே பார்த்தாலும் மார்க்கெட் கிராஷ் ஆரம்பிச்சிருச்சு. 2020 நல்லா பர்ஃபார்ம் பண்ண ஸ்டாக்ஸ்லாம் இனிமேல் கீழே தான் போக போகிறாங்க. கம்பெனியோட வேல்யூவேஷன், அதாவது ஒட்டுமொத்த கம்பெனி மதிப்பும் அதிகமாக தான் இருக்குது. இனிமேல் எல்லா டெக்னாலஜி ஸ்டாக்ஸும் கீழே தான் போக போகிறாங்கன்ட்டு நிறைய நியூஸ்லாம் வந்துட்டு இருந்துச்சு. என்னோடய ஃபோன்லையும் நிறைய நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே தான் இருந்துச்சு. NVIDIA 8% டவுன், ஸ்கொயர் 10% டவுன், ஷாப்பிஃபை 6% டவுன்லாம். ஒரு சில சமயத்தில் என்னோடய நோட்டிஃபிகேஷன்ஸே ஆஃப் பண்ணுற நிலைமைக்கு போயிட்டேன். இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வாரம் தான் போன வாரம். சரி, இந்த மார்க்கெட் செல் ஆஃப்க்கு என்ன காரணம்? நம்ம இந்த போன வாரம் பார்த்தது தான். பாண்ட் டீல் இன்க்ரீஸ் ஆகிறதும் இன்ஃப்ளேஷன் ரேட் அதிகமாக இருக்குன்ற பயமும். இந்த வீடியோவை இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்கன்னா பார்ட் 1 வீடியோவில் பாண்டில் இன்க்ரீஸ்க்கு என்ன காரணம்லாம் பேசியிருப்பேன். கண்டிப்பாக அந்த வீடியோவை பாருங்கள். ஃபெப்ரவரி கடைசி வாரம் பாண்டில் 1.5% இருந்ததுக்கே நிறைய பேர் பயந்தாங்க. ஆனால் மார்ச் ஆரம்பிக்கும் போது அது 1.4%ஆக கம்மியாயிருச்சு. ஸ்டாக் மார்க்கெட்டும் மண்டே நல்லாவே பாசிட்டிவாக இன்க்ரீஸ் ஆச்சு. முக்கியமாக நாஸ்டாக்லாம் 3% இன்க்ரீஸ் ஆச்சு. டியூஸ்டே சரி, மண்டே இன்க்ரீஸ் ஆயிடுச்சுனால டியூஸ்டே கொஞ்சம் மார்க்கெட் கொஞ்சம் டவுனில் தான் இருந்துச்சு. ஆனால் வெட்னஸ்டேலேருந்து தேர்ஸ்டே வரைக்கும் மார்க்கெட் செல் ஆஃபுக்கு காரணம் டேரெக்டாக பாண்ட் ஈல்டு தான். இந்த சார்ட்டில் பார்த்தா உங்களுக்கு தெளிவாக தெரியும். வெட்னஸ்டே பாண்ட் ஈல்டு இன்க்ரீஸ் ஆனோடனே ஸ்டாக் மார்க்கெட் கீழே போயிடுச்சு. சரி, தேர்ஸ்டே பாண்ட் டீல் ஸ்டேபிள் ஆகிடுச்சுன்னு நினைக்கும் போது 12 மணிக்கு அப்புறமா திடீர்னு பாண்ட் டீல் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அது வரைக்கும் ஸ்டாக் மார்க்கெட் என்ன தான் கீழே போனாலும் மேலே வர ட்ரை பண்ணிட்டு இருந்துச்சு. ஆனால் 12 மணிலேருந்து மார்க்கெட் முடிகிற வரைக்கும் மார்க்கெட் நெகட்டிவில் தான் இருந்துச்சு. சொல்லப்போனால் மார்க்கெட்லாம் 2.15% டவுனில் இருந்துச்சு. சரி, 12 மணிக்கு என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தா அப்போ தான் ஃபெட் சேர்மன் ஜெரோம் பவல் ஒரு இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்தாரு. அது என்ன சொல்லியிருந்தாருன்னா, இன்ஃப்ளேஷன் ரேட் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ எக்கனாமி ஓப்பன் பண்ணுறனால இன்ஃப்ளேஷன் ரேட் அதிகமாகும்ட்டு நாங்களும் எதிர்பார்க்குறோம் அப்படின்னு சொன்னார். ஆனால் அதனால் இப்போதைக்கு நாங்கள் எந்த ஒரு மெஷரும் எந்த ஒரு ஸ்டெப்ஸும் எடுக்க போகிறதில்லைன்ட்டு சொன்னார். இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் பண்ணிங்களான்னு கேட்டதுக்கு அதுக்கு எக்கனாமியே ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட்டில் இருக்கணும், இன்ஃப்ளேஷன் ரேட் 2%ஓட ரொம்ப அதிகமாக இருக்கணும், அதை இந்த வருஷத்தில் அவங்க எதிர்பார்க்கல, அதனால் எந்த ஸ்டெப்ஸும் எடுக்க போகிறதில்லைன்ட்டு சொன்னார். பாண்ட் மார்க்கெட் இவர் சொன்னதை அவ்வளோவா ஏற்றுக்கல. அதனால் கரெக்டாக 12 மணிலேருந்து அவர் பேசிகிட்டு இருக்கும்போதே பாண்ட் டீல் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதே சமயத்தில் ஸ்டாக்கும் கீழே இறங்க ஆரம்பிச்சிருச்சு. ஃப்ரைடே மத்தியானமாக ஒரு சின்ன பாசிட்டிவ் ரேலி நடந்துச்சு. இதுக்கு காரணமும் பாண்ட் மார்க்கெட் தான். பாண்ட் டீல் ஃப்ரைடே காலையில் ஆரம்பிக்கும் போது 1.6% கிட்டலாம் போயிடுச்சு. அப்புறமா மத்தியானமாக ஒரு 1.5%க்கு ஸ்டேபிளாக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஒன்ஸ் இது ஸ்டேபிளானது ஸ்டாக் மார்க்கெட் பார்த்ததுக்கப்புறமா ஸ்டாக் மார்க்கெட் திரும்பி பாசிட்டிவாக ரேலியாக ஆரம்பிச்சிருச்சு. இந்த மார்க்கெட் செல் ஆஃப் முடிஞ்சிருச்சா, இல்லை எப்போ முடியும், அது எப்படி கண்டுபிடிக்கிறது தான் நம்ம அடுத்த செக்ஷனில் பார்க்க போகிறோம். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மார்க்கெட் செல் ஆஃப் முடியலை. என்னதான் ஃப்ரைடே மார்க்கெட் ரேலி ஆனாலும் பாண்ட் டீல் இன்னமும் 1.5% மேலே தான் இருக்குது. ஃபெப்ரவரி மாதம் இந்த 1.5% பாண்ட் டீல் இன்க்ரீஸ் ஆனது தான் எல்லாருமே பயந்தாங்க. அது பாண்ட் டீல் இன்னமும் அந்த ரேஞ்சில் இருக்கிறனால மார்க்கெட் செல் ஆஃப் எனக்கு தெரிஞ்சு முடிஞ்ச மாதிரி தெரியல. ஆனால் அது எப்போ முடியும்னு கேட்டால் கண்டிப்பாக அது யாராலும் சொல்ல முடியாது. ஆனால் அது முடிகிறதுக்கு சில அறிகுறிலாம் இருக்குது. அது என்னென்னா இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இது என்னோடய ஒப்பீனியன், இது இப்படி தான் நடக்கும்ன்ட்டு இல்லை. ஆனால் இதை பேஸ் பண்ணி தான் என்னோட இன்வெஸ்டிங் ஸ்ட்ராட்டஜி இருக்க போகுது. முதல் விஷயம், பாண்ட் வில் கண்டிப்பாக ஸ்டேபிள் ஆகணும். 1.6%ஓ 1.5%ஓ பிரச்சனை இல்லை. 2018 2019லாம் பாண்டில் 3% 2%லாம் இருந்திருக்கு. பிரச்சனையே அது சீக்கிரமாக இன்க்ரீஸ் ஆகிறது தான். ரெண்டாவது விஷயம் நான் பார்க்குறது க்ரூட் ஆயில் ப்ரைஸ் WTI. அது இப்போதைக்கு $66 இருக்குது. லாஸ்ட் 1 இயராகவே இந்த எனர்ஜி செக்டர் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது. இது எப்போ ஸ்டேபிளோ கம்மியாகுதோ அப்போ தான் மார்க்கெட்டில் நடக்கிற ரொட்டேஷன் கம்மியாகும். இந்த ரொட்டேஷனை பற்றி நான் பார்ட் 1ல் நிறையா பேசியிருக்கிறேன். அந்த வீடியோ கண்டிப்பாக பாருங்கள். மூணாவது, ஸ்டாக் மார்க்கெட்டில் பை த ரூமர் செல் த நியூஸ்ன்ட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது. அதாவது ஒரு ரூமர் வெளியே வந்துச்சுன்னா நிறைய பேர் அந்த ஸ்டாக்கை வாங்குவாங்க. அதே சமயத்தில் அந்த ரூமர் உண்மையாகிடுச்சுன்னா ஸ்டாக்கை விற்றுருவாங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம கொரோனா வைரஸ் வேக்சின் தயாரித்த போதெல்லாம் அந்த கம்பெனிஸ் phase 1 phase 2 ரிசல்ட்ஸ்லாம் அனௌன்ஸ் பண்ணும்போது அவங்களோட ஸ்டாக்ஸ்லாம் நல்லாவே மேலே போச்சு. அதுவே ஒன்ஸ் வேக்சின் அப்ரூவ் ஆனதுக்கப்புறம் அவங்களோட ஸ்டாக் வந்து கொஞ்சம் கம்மியாச்சு. அதுதான் இப்போ பாண்ட் டீல் மார்க்கெட்லேயும் நடக்குது. ஃபெட் சேர்மன் எதுவுமே இப்போதைக்கு செய்ய மாட்டேங்கிறாரு, அதனால் பாண்ட் டீல் இன்க்ரீஸ் ஆகுது. கொஞ்ச நாளில் ஃபெட் சேர்மன் ஏதாச்சும் செஞ்சாலும் செய்யலினாலும் பாண்ட் டீல் ஸ்டேபிளாக தான் ஆக போகுது. அப்போது ஸ்டாக் மார்க்கெட் செல் ஆஃப் முடியும்ன்ட்டு நான் நினைக்கிறேன். சரி, கடைசி செக்ஷனில் மார்க்கெட்டே டவுனாக இருக்கும்போது
நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்கணும். இப்போ நான் சொல்கிறது ஒரு ஃபைனான்ஷியல் அட்வைஸ், நீங்கள் அப்படியே போய் ஃபாலோ பண்ணுங்கன்றதெல்லாம் இல்லை. நான் என்ன பண்ணுவேன், எனக்கு எது ஒர்க் அவுட் ஆகிருக்குன்றதான் நான் இப்போ ஷேர் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு விஷயம், பேனிக் ஆகக்கூடாது. ஏன்னா மார்க்கெட் மேலே போகிறதும் கீழே போகிறதும் ரொம்ப சகஜம். சொல்லப்போனால் இப்போ நடக்கிற மார்க்கெட் செல் ஆஃப் அவ்வளோவா பெரிய மார்க்கெட் செல் ஆஃபும் கிடையாது. நாஸ்டாக் மட்டும்தான் அவங்களோட ஆல் டைம் ஹைலேருந்து ஒரு 8 to 9% கீழே வந்திருக்காங்க. டவ் ஜோன்ஸும் S&P 500 அவ்வளோவா கீழெலாம் வரல. டவ் ஜோன்ஸ் வந்து வெறும் 1.4% தான் அவங்களோட ஆல் டைம் ஹைலேருந்து கீழே வந்திருக்காங்க. S&P 500 2.36% கீழே வந்திருக்காங்க. போன மார்ச் மாதம்லாம் 30% கிட்ட எல்லா இண்டெக்ஸஸும் கீழே போயிருந்தாங்க. அதை கம்பேர் பண்ணுறதுக்கு இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஏன் 2020 ஓவரால் மார்க்கெட் என்ன தான் பாசிட்டிவில் இருந்தாலும் செப்டம்பர்லேருந்து அக்டோபர் வரைக்கும் மார்க்கெட் வந்து ஒரு 8 to 9% கீழே தான் போயிருந்தாங்க. ஸோ இப்போ நடக்கிற 2021 மார்ச்சில் மார்க்கெட் செல் ஆஃப் எல்லாம் இன்னும் கொஞ்ச நாளில் பாசிட்டிவ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. உங்களோட அக்கௌண்ட் பேலன்ஸ் இந்த மார்க்கெட் செல் ஆஃபில் கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் வச்சிருந்த கம்பெனிஸ் எல்லாம் க்ரோத்தோ டெக்னாலஜி ஓரியன்ட் கம்பெனிஸாக இருந்திருக்கும். இல்லை ஷார்ட் டர்மாக ஆப்ஷன்ஸ் ஏதாச்சும் வச்சுருந்தீங்கன்னா கம்மியாக இருந்திருக்கும். ஆனால் அந்த கம்பெனிஸ்லாம் சாலிடான ஃபைனான்ஷியல்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மேலே வரும். அதனால தான் இன்வெஸ்ட் பண்ணும்போது நம்ம எப்பவுமே லாங் டேர்மில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்கிறது. ரெண்டாவதாக நான் பண்ணுறது, இந்த மார்க்கெட் செல் ஆஃப் யூஸ் பண்ணி நம்மளோட போர்ட்ஃபோலியோ டைவர்சிஃபைடாக இல்லைனா டைவர்சிஃபை பண்ணுறது. அதாவது டெக்னாலஜி ஸ்டாக்ஸில் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணாமல் ஒரு ஃபைனான்ஷியல் ஸ்டாக், இல்லை டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஸ்டாக், இல்லை ஒரு எனர்ஜி ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுறது. ஸோ ஏதாச்சும் ஒரு செக்டர் மட்டும் செல் ஆஃப் ஆகும்போது நம்மளோட ஓவரால் இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப கம்மியெலாம் ஆகாது. கடைசி முக்கியமான விஷயம் நான் பண்ணுறது, பையிங் த டிப்புன்னு சொல்கிறது. இது சொல்கிறது ஈஸி, ஆனால் செய்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா மார்க்கெட்டே டவுனில் இருக்கும்போது நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நல்ல தைரியம் வேணும். ஏன்னா இந்த டிப்பு எப்போ பாட்டம் ஆகும்னு தெரியாது, இந்த டிப்பு திரும்பி வருமானு தெரியாது, இல்லை இந்த டிப்பில் இப்போ வாங்கலாமா இல்லை நாளைக்கு வாங்கலாமான்ட்டு நிறைய யோசனை மண்டையில் இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா, எக்ஸாம்பிளுக்கு ஒரு கம்பெனியில் 100 ஷேர் வாங்க போகிறேன்னா 100 ஷேர்ஸை ஒரேடியாக வாங்காமல் அதை 4ஆக பிரித்து 25 ஷேர்ஸாக 4 தடவை வாங்குவேன். இந்த 4 தடவை வாங்குறதுக்குள்ளேயே ஸ்டாக் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா நான் அட்லீஸ்ட் ஒரு 25 50 ஷேர்ஸோ இந்த டிப்பில் வாங்கியிருப்பேன். இந்த 4 தடவை வாங்கியும் ஸ்டாக் எனக்கு கீழே போயிட்டு தான் இருந்துச்சுன்னா நம்ம பரவாயில்ல, நம்ம டார்கெட் 100 ஷேர்ஸ் அச்சீவ் பண்ணியாச்சு, லாங் டேர்மில் இந்த ஸ்டாக்கு நல்ல கம்பெனியாக இருக்கனால கண்டிப்பாக மேலே வரும்ன்ட்டு விட்டுருவேன். இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப வருஷமாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. நீங்களும் கன்சிடர் பண்ணுங்கள். ஆனால் இன்வெஸ்ட் பண்ணுற கம்பெனி ஒரு பென்னி ஸ்டாக்கோ இல்லை $5 இருக்கிற பேர் தெரியாத கம்பெனிலையோ இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோலேருந்து நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Until I see you next time, be safe, keep smiling. Thank you.